கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 49 மற்றும் 50வது வசனங்கள். சங்கீதம் 119, 49, 50 ஆகிய வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பிரியமானவர்களே, தாவீது இங்கே சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருந்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருந்தது. சிறுமை என்று சொல்லும் போது ஏதோ ஒரு தேவை நிமித்தம், ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில, ஏதோ ஒரு உபத்திரவத்தின் பாதையில நான் இருக்கும் போது உடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருந்தது. உடைய வார்த்தை எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வார்த்தையின் மூலமாக நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அதாவது அந்த சூழ்நிலையை விட்டு என்னை கடந்து போக பண்ணினது உடைய வார்த்தை என்று தாவீது இங்கே சொல்லுகிறார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இருக்கிற ஏதோ ஒரு தேவையில, ஒரு சிறுமையும் எளிமையுமான ஒரு சூழ்நிலை, ஒரு வனாந்திரத்தின் பாதை, ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு, இந்த மாதிரிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள்ல ஆண்டுடைய வார்த்தை நம்மை தேற்றி இருக்கும். அது ஆறுதல் படுத்தி இருக்கும். அந்த வார்த்தையை நமக்காக எல்லா காரியங்களையும் செய்யும் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல ஒரு பள்ளத்தாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளால் நிறைந்திருந்தது. அந்த எலும்புகள் என்பது யாரை குறிக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த எலும்புகள் எப்படி இருந்ததாம்? அவை அனைத்தும் உலர்ந்து போயிருந்ததாம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குரிய சொந்த இடத்தை விட்டு எங்கும் சிதறப்பட்டிருந்தார்கள். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அவர்கள் மீண்டுமாக அவர்களுடைய தேசத்தில், அவர்களுடைய சுதந்திரத்தில் அவர்களால் வர முடியும், அதிலே அதை சுதந்திரிக்க முடியும் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களாக சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அதைத்தான் உலர்ந்த எலும்புகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்களை நம்ம பார்க்கும் போது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசு, தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்பொழுது எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அதாவது அந்த உலர்ந்த எலும்புகளை நோக்கி இந்த வார்த்தை வந்த உடனே என்ன ஆகிறது என்றால், அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து, நரம்புகள் எல்லாம் சேர்ந்து மாம்சம் உண்டாகி தோலினால் மூடப்படுகிறது. அப்படி என்றால் அந்த வார்த்தை அவர்களை நோக்கி, அந்த உலர்ந்த எலும்புகளை நோக்கி வந்த உடனே அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஷேப் உண்டாகிறது. அதுதான் அதை குறிக்கிறது. இன்னும் ஆவி உள்ளே பிரவேசிக்கவில்லை, ஆனால் அதற்கு முன்பாக அந்த காரியம் நடக்கவில்லை. அதற்கு முன்பாக கர்த்தர் வார்த்தையின் மூலமாக ஒரு நம்பிக்கையை அங்கே கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் தாவீதுக்கும் உண்டாகிறது. நான் என்னுடைய சிறுமையில உங்களுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலா இருந்தது ஆண்டவரே, அது என்னை அந்த சூழ்நிலையை கடக்க பண்ணினது. அப்படி நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை குறித்து சொன்ன வார்த்தை அவர் நினைக்கும் போது என்ன உண்டாகும் என்றால், அவர் ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த போது அந்த அடிமைத்தனத்தினால் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், தவித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய முறையிடுதல், அவருடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டுகிறது. அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் செய்த உடன்படிக்கையை, அதாவது அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அவர்களுடைய சந்ததியை கானானுக்குள் பிரவேசிக்க வைப்பேன், கானானை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி வைப்பேன் என்று அவர் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நினைத்தருளுகிறார். நினைத்தருளின தேவன் சும்மா இருக்கவில்லை. அவர் அங்கிருந்து இறங்கி வந்து அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி, அது மட்டுமல்லாமல் அவர்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் போது, ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை, நம்மோடு பண்ண உடன்படிக்கையை ஆண்டவர் நினைத்தருளும் போது நிச்சயமாக அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் வைக்கிறார். இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து திரும்ப ஆண்டவர் எசேக்கியேலிடம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ வந்த இவர்கள் மேல் ஊது, இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்களுக்குள் பிரவேசி,
என்று ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, ஆவியை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆவி வரும்போதுதான் இந்த உருப்பெற்ற இந்த எலும்புகள் எல்லாம் திரும்ப எழுந்து காலூன்றி நிற்கும். அப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பாருங்கள், அதே அதிகாரம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்படி என்றால் இது என்ன காண்பிக்கிறது என்னால், அவர்களுக்குரிய தேசத்துல நான் அவர்களை காலூன்றி நிற்க பண்ணுவேன், அவர்களை நாட்டுவேன் என்பதை அடையாளமாக கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, நம்மோடு பேசின வார்த்தையை, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 3 ராஜாக்கள் மோவாபியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஏதோமியரின் ராஜா, 3 ராஜாக்களும் அந்த பள்ளத்தாக்கிலே அந்த வனாந்தரத்திலே நடந்து போகும்போது 7 நாட்கள் அவர்கள் சுற்றி நடந்து அவர்களுக்கும் அவர்களோடு சென்ற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அந்த ராஜாக்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறார்கள். அந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர்கள் எலிசா தீர்க்கதரிசியை போய் பார்க்கிறார்கள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள். அப்படின்னா சூழ்நிலை தண்ணி வர மாதிரி எந்த சூழ்நிலையுமே இருக்காது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதை எது குறிக்கிறது என்றால், நீ உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்துக்கொள், விசுவாசத்தை வளர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி பிரியமானவர்களே, காற்றும் மழையும் இல்லாமல் தண்ணி வரணும்னு நம்ம விசுவாசிக்க முடியும்? சூழ்நிலை எதுவுமே நமக்கு அனுகூலமா இல்லாமல் இந்த காரியம் நடக்கும் என்று நம்மளை எப்படி விசுவாசிக்க முடியும்? இதை தான் பாருங்கள், ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில கூட நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். அது மட்டும் இல்லாம பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவ்விசுவாசமாய் இருக்கவில்லையா? இவன் அவனுடைய சரீரம் செத்த நிலைமையா இருந்தது, சாராளுடைய கற்பம் செத்த நிலைமையா இருந்தது. இருந்தாலும் அவன் அவ்விசுவாசப்படாமல் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பி அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். எப்படி ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போன நிலைமையில இருக்கிற அவனால ஒரு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக முடியும் என்பதை விசுவாசிக்க முடிந்தது. ஆண்டவர் நம்மோடு ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை நம்ப வைத்து காத்திருக்க வைக்கிறார் என்றால் அந்த காரியம் இல்லை என்றால் அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதமானது நமக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. அந்த காரியத்தோடு ஆண்டவருடைய திட்டம் இணைந்திருக்கிறது, ஆண்டவருடைய சித்தம் அது இணைந்திருக்கிறது, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் பொருட்டாக அந்த காரியம் அமைந்திருக்கிறது. அப்படித்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீ பலத்த ஜாதியாவாய், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஈசாக்கு தான், உன் சந்ததியோடும் அவனுக்கு பின் வரக்கூடிய சந்ததியோடும் நான் என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் ஈசாக்கை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுப்பதன் நோக்கம் அவர்களுக்காக மட்டுமல்ல, அவன் மூலமாக ஆண்டவருடைய ஒரு வருங்கால எதிர்கால ஒரு திட்டம், ஒரு தரிசனம் அதுல இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் கர்த்தர் அவர்களை காத்திருக்க வைக்கிறார். அந்த ஒரு பார்வை ஆபிரகாமுக்குள்ள வருகிறது. என்ன, ஈசாக்கு எனக்காக மட்டுமல்ல, கர்த்தருடைய திட்டம் ஈசாக்கின் மூலமாக நிறைவேற போகுது அப்படி என்கிற ஒரு நிச்சயம்
ஆபிரகாமுக்குள்ள வருகிறது. ஏன்னா அதனாலதான் பாருங்க ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, இன்னும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, சந்ததி இல்ல. ஆனாலும் ஆபிரகாமை குறித்த ஆண்டவருடைய நம்பிக்கை பாருங்க, அவனுடைய பிள்ளைக்கும் வரக்கூடிய சந்ததிக்கும் நீதியும் உண்மையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான் என்று நான் ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது, ஆபிரகாமை அழைத்தது. கடைசியாக அந்த ஒரு காரியம் ஆபிரகாமுக்குள்ளே வருகிறது. ஆபிரகாம் நிச்சயமாக சொல்லியிருப்பார் சாராளிடம், ஆண்டவர் ஈசாக்கை நமக்கு கொடுப்பது வெறும் நமக்காக மட்டும் அல்ல, அதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், நம் மூலமாக ஆண்டவர் பெரிய ஜாதியை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார், தேவ பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் நிச்சயமாக என் பிள்ளைக்கும் சந்ததிகளுக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று நான் கற்பிப்பேன் என்று நிச்சயமாக ஆபிரகாம் சொல்லியிருப்பார். எப்படி ஆண்டவர் எந்த நம்பிக்கையில் ஆபிரகாமை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அந்த ஒரு திட்டத்தை, ஆண்டவருடைய அந்த ஒரு பார்வையை, அந்த ஒரு தரிசனத்தை ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தோடு இணைத்து கொண்டான். ஆகவே தான் அவனால விசுவாசத்துல வல்லவனாக முடிஞ்சது. எதனால நமக்குள்ள அவிசுவாசம் வருதுன்னா, அந்த காரியத்தை நமக்குன்னு பார்க்கும்போது, ஒரு காரியத்தை ஒரு நன்மைக்காக நம்ம காத்திருக்கோம் இல்லையா, அது நமக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம அந்த பார்வையில நம்ம பார்த்தோம்னா நமக்கு அவிசுவாசம் தான் வரும். ஏன்னா நம்முடைய பலவீனமும் நம்ம சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை தான் நமக்கு முன்னாக இருக்கும். எப்படி காற்று இல்லையே, மழை இல்லையே, எப்படி தண்ணீர் வரும், என்னுடைய சரீரம் செத்துதான் இருக்கிறது, எப்படி எனக்குள்ளே ஒரு குழந்தை உண்டாகும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நினைக்க வைக்கும். மாறாக இல்ல, இதுல கர்த்தருடைய திட்டம் இணைந்திருக்கிறது என்கிற அந்த பார்வைக்குள்ளாக நம்ம வரும்போது நம்முடைய அவிசுவாசம் ஓடியே போகும். நம்ம விசுவாசத்துல வல்லவர்களாகும். அதுதான் ஆபிரகாமுக்கு உண்டானது. அவனுடைய நம்பிக்கையை கர்த்தருடைய திட்டத்தோடு அவன் இணைத்து கொள்ளுகிறான். ஆகவே அவனுடைய பலவீனங்களை குறித்து அவன் எண்ணவில்லை. அவனுடைய சரீர நிலைமையோ சாராளுடைய சரீர நிலைமையோ எதை குறித்தும் அவன் நினைக்கவில்லை. எந்த ஒரு கருத்து குறித்து அவிசுவாசப்படாமல் முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்புகிறான். ஏன்னா இதுல ஆண்டவருடைய திட்டம் இருக்கு, நிச்சயமா ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானோம். ஆகவே ஆதியாகமம் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார். இது இங்கிலீஷ் பைபிள்ல காட் விசிட்டட் சாரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருகிறார். கர்த்தர் சாராளையும் ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொல்லி இருந்தபடியே அவர்களுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை, நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது, அழைத்தது எல்லாமே அவருக்காக என்று நம்ம விசுவாசிக்கிறோமா? அப்படி என்றால் ஆண்டவர் நடத்துற இந்த பாதையும் கூட கர்த்தருக்காகத்தான், அவருடைய மகிமைக்காகத்தான், அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நாம வரும்போது நிச்சயமாக நம்முடைய விசுவாசமும் வளரும். ஆகவே தான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள். அதாவது அந்த தண்ணீர் வருவதற்கான பாதையை நீங்க ரெடி பண்ணுங்க. அந்த வாய்க்கால் நிச்சயமாக வெறுமையா போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வெறுமையா போகாது, அது நிரம்பும். அன்னாளுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம் வேதத்திலே, அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். அவள் ஒரு கட்டத்துல சிறுமியின் உச்ச கட்டத்தில் ஆண்டவரிடத்துல அழுது விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே உமக்கென்று வளர்க்கும்படி எனக்கு ஒரு குமாரனை தாரும் என்று கேட்கிறார். பாருங்க, அவளுடைய வெறுமையில ஆண்டோடைய திட்டத்தை அங்க இணைக்கிறாள். ஆண்டோடைய திட்டம் அதுதான். அந்நாள் மூலமா பிறக்க போகிற சாமுவேலை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய தீர்க்கதரிசி என்கிற அந்த ஒரு பிளானை சாமுவேல் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணமா அன்னாள் தான் இருக்க போறா. ஸோ அந்த திட்டத்தை அன்னாள் எப்போ இணைக்கிறாளோ அவளுடைய வெறுமையில அந்த வெறுமை நிரப்பப்பட்டது. அன்னால் சாமுவேலை பெற்றுக்கொள்ளுகிறார். ஸோ நம்மை ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து நம்ப வைத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை வெறுமையா போகாமல் நிரம்ப வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய திட்டத்தோடு இணைப்போம். நம்ம கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வோம், இன்னும் அவரோடு நெருங்குவோம். இன்னும் அதிகமா ஜெபத்திலும் ஆண்டவருடைய வசனத்துல நம்ம நெருங்கும் போது கர்த்தர் எதற்காக இந்த பாதையை நியமித்திருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த திட்டத்தோடு நம்முடைய விசுவாசம் உறுதியாகும் போது ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். நிச்சயமாக எல்லா வெறுமையும் நிரம்பும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஒரு நிச்சயத்தோட ஆண்டவருடைய சித்தத்துக்காக, அவருடைய திட்டத்திற்காக வாழ்வோம் என்று அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம விட்டுன எந்த வாய்க்காலும் வெறுமையா போகாது, நிச்சயமாக அது நிரம்பும்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த ஆண்டிலும் 11 மாதங்கள் தகப்பனே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி அனுதினமும் எங்களை போஷித்து பராமரித்து வழிநடத்தி வந்த எல்லா கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாசத்துக்கு நேராக அப்பா வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரும் எங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நம்பப்படின ஒவ்வொரு வசனத்தையும் எங்களுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய எந்த நம்பிக்கையை வெறுமையா போகாதபடிக்கு அவை அனைத்து நிரம்பும்படிக்கு அப்பா அனுக்கிரகம் செய்யுங்க. எங்களுடைய நம்பிக்கை அப்பா உங்களுடைய திட்டத்தோடு உங்களுடைய தரிசனத்தோடு இணைத்துக் கொள்ளத்தக்கதாக, அதை அறிந்து கொள்ள பக்குவம் உள்ளவர்களாக, அதை புரிந்து கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் கண்களையும் எங்கள் இருதயத்தையும் திறந்தரணும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை அறிகிறவர்களாக அப்பா, உங்களுடைய தரிசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக, அதோடு பயணிக்கிறவர்களாக எங்கள் மாற்றுவீராக. நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவேறணும் அப்பா. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தையை நம்பி ராஜா அப்பா நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே அப்பா நிறைவாக இந்த ஆண்டை முடிக்கும்படியாக அப்பா அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய பரிசுத்த நாமம் உடைய பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுவதாக அப்பா உயர்த்துகிறோம் ராஜா. எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். குறைவுகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.